reminds us about his life, his character. யோசிக்கும் போது I felt that இது மூணுமே வந்து it's connected to each other அப்படிங்கிற மாதிரி எனக்கு. he was loved by his people so much. ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. என்னன்னா ஒரு நேஷனை பில்ட் பண்றதுக்கு அதோட பாத் வந்து எஜுகேஷன் தான். மூணுமே வந்து கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம லைஃப் வந்து எப்படி வாழணும், நம்ம லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ரிமைண்டர் டு ஆர் லைஃப். என்ன ரிமைண்டர்னா, ஹே ஹாய் ஹலோ பீப்பிள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன் திஸ் சேனல் இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எவர் லாங் ஃபார்ம் வீடியோ. ஸோ ஐ ஹோப் இட் கோஸ் வெல் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ ஆஸ் வெல். அண்ட் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் ஆக்சுவலி நேற்று வந்து இட் வாஸ் சச் அ ரேர் அண்ட் பியூட்டிஃபுல் டே. ஆனஸ்டாக சொல்லணும்னா அது எப்படி கூப்பிடுன்னு கூட எனக்கு தெரியல. வெதர் இட்ஸ் அ ஸ்பெஷல் டே, இல்லைனா வந்து ஒரு டே ஆஃப் செலிப்ரேஷன், இல்லைனா டிவைன் டேயா என்னன்னு கூப்பிடுறது எனக்கு தெரியல. பட் ஐ வுட் சே இட் வாஸ் அ பிளெஸ்ட் டே. பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, நேற்று 3 பெரிய ஒகேஷன்ஸ் வந்து இட் கேம் டுகெதர். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட் வாஸ் மிலாடி நபி, ஓணம் அண்ட் டீச்சர்ஸ் டே. ஸோ இதை பற்றி நான் யோசிக்கும் போது ஐ ஃபெல்ட் தட் இது மூணுமே வந்து இட்ஸ் கனெக்டட் டு ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ், லெட்ஸ் டாக் அபவுட் இட் இன் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். மிலாடி நபி முஸ்லிம்ஸ்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். மிலாடி நபி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் செலிப்ரேட்டட் பிகாஸ் இட்ஸ் அ பர்த்டே ஆஃப் ப்ராஃபிட் முகமது பீஸ் பி அப்பான் ஹிம். மிலாடி நபி அப்படிங்கிறது ப்ராஃபிட்டோட பர்த் மட்டும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டே இல்லை. ஆக்சுவலி அந்த டே வந்து இட் ரிமைண்ட்ஸ் அஸ் அபவுட் ஹிஸ் லைஃப், ஹிஸ் கேரக்டர் அண்ட் முக்கியமாக வந்து அவங்க சொல்லி கொடுத்த பாடங்கள், அந்த பாடங்களை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாள் தான் வந்து மிலாடி நபி. முக்கியமாக சொல்ல போனால் கம்பேஷன், ஆனஸ்டி, கைண்ட்னஸ், ஜஸ்டிஸ், இதுதான் வந்து ப்ராஃபிட் முகமது பீஸ் பி அப்பான் ஹிமோட லைஃபோட பில்லர்ஸ் இருந்துச்சு. அண்ட் இதை பத்தி நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கே தெரிய வரும், என்னன்னா இவங்களோட மெசேஜ், அதாவது ப்ராஃபிட் முகமது பீஸ் பி அப்பான் ஹிமோட மெசேஜ் வந்து எப்பவுமே என்னவா இருந்திருக்குன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் லிஃப்டிங் ஹியூமனிட்டி அப், டிஃபரன்சஸை வந்து பிரேக் பண்றது. முக்கியமா என்ன சொல்லுவார்னா, லவ் அண்ட் மர்சி வந்து ஹேட்டை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு உணர்த்தும். இவங்களோட லைஃப்பை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு உணர்த்தும். ஓகே, இதை இப்போ நம்ம அப்படியே சைடில் வச்சுட்டு, ஆன் த சேம் டே வி ஆல்சோ ஹேட் ஓணம், த ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளா. இப்போ ஓணம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? ஆப்வியஸ்லி கேரளா சாரி, சத்யா, ஃப்ளவர்ஸ், பூக்கோலம், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். பட் பேசிக்காக சொல்ல போனால் இட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் கிங் மகாபலி. கண்டிப்பாக மகாபலியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக he was loved by his people so much? Because in his rule it was believed that generosity and fairness தான் வந்து முக்கியத்துவமாக வந்து ப்ளே பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள் எல்லாரும் வந்து நம்புறாங்க. அண்ட் அவங்களோட ஆட்சியில் வந்து there was no இந்த புவர், ஏழைங்க, பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. இட் வாஸ் ஆல் அபவுட் ஈக்குவலி ட்ரீட்டிங் த பீப்புள். ஸோ நம்ம ஓணம் வந்து எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணும்போது இட்ஸ் லைக் இன்வைட்டிங் ஈக்வாலிட்டி, ஜாய் அண்ட் ப்ராஸ்பரிட்டி பேக் இன் டு அவர் லைஃப்ஸ். ஸோ this is what is about Onam. And then comes Teachers Day, the day where we honor our teachers, our guides and the ones who shapes us. இந்த டே வந்து இந்தியாவில் நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்னா, டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட பர்த்டே அன்னைக்கு டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாரு. என்னன்னா ஒரு நேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு அதோட பாத் வந்து எஜுகேஷன் தான். அண்ட் முக்கியமாக வந்து அந்த பாத்தை வந்து லைட் பண்ணுறது வந்து டீச்சர்ஸ் தான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாரு. அண்ட் இந்த டீச்சர்ஸ் டே பற்றி யோசிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, டீச்சிங் அப்படிங்கிறது வந்து வெறும் ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ நடக்கிறது மட்டும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், த ஒன் ஹூ கரெக்ட்ஸ் அஸ், நம்ம பண்ணுற தப்பு எல்லாத்தையும் வந்து சொல்லி காட்டுறது, அண்ட் நம்ம லைஃப்லையோ இல்லைனா கரியரில் வந்து நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறவங்க, அண்ட் த ஒன் ஹூ கைட்ஸ் அஸ், இவங்க எல்லாரும் டீச்சர் தான். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல போனால் நம்மளோட லைஃபே வந்து நம்மளோட ஒரு பெரிய டீச்சர் தான். ஸோ இது மூணுமே வந்து கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ப்ராஃபிட் முகமது பீஸ் பி அப்பான் ஹிமோட கம்பேஷன், கிங் மகாபலியோட ஃபேர்னஸ் அண்ட் த கைடன்ஸ் ஆஃப் அவர் டீச்சர்ஸ், இது மூணுமே வந்து ஒரே பாயிண்ட்டை தான் வந்து குறிக்குது. என்ன பாயிண்ட்னா, நம்ம லைஃப் வந்து எப்படி வாழணும், நம்ம லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி ஃபில்ட் வித் வேல்யூஸ், ஈக்வாலிட்டி அண்ட் லேர்னிங். So yesterday it wasn't just a day of 3 separate occasions. It was a reminder to our life. என்ன ரிமைண்டர்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கிறது பிரச்சனை இல்லை, என்ன ஃபேத்தை ஃபாலோ பண்ணிங்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம யாருங்கிறது பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஆல் தட் வி ஆல் ஷேர் த சேம் ஃபவுண்டேஷன், த ஃபவுண்டேஷன் ஆஃப் கைண்ட்னஸ், ஃபேர்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் தோஸ் ஹூ கைட் அஸ்.
ஸோ யா, கண்டிப்பா நேத்து இட் வாஸ் அ டே ஃபுல் ஆஃப் செலிப்ரேஷன். பட் அதை விட இட் வாஸ் அ டே ஃபுல் ஆஃப் ரிமைண்டர்ஸ். அண்ட் இந்த ரியல் ஸ்பிரிட்டை வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டே ஃபாலோ பண்ணோம். நாட் ஒன்லி ஆன் மிலாடி நபி, ஓணம் அண்ட் டீச்சர்ஸ் டே. அண்ட் today's good vibes point is really simple. When values, equality and learning come together, life becomes a true celebration. Bye, infinite good vibes.